21. விசுவாசம் நம்மை கீழ்ப்படியச் செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தையும் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. ஆனால் பயமோ நம்மை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி தடுத்து நியாயமான கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதபடி அது தடுக்கிறது. ஆபிரகாம் நல்ல உதாரணம். அவன் விசுவாசத்தினால் சாதாரணமாக செய்ய முடியாத அநேக காரியங்களை செய்து கடைசியில் வாக்கு பண்ணப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளாமல் தன் பிள்ளையையும் பலியிட துணிந்தான். விசுவாசத்தின் பலம் மகா பெரியது. தான் மற்றவனுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் போதே மரியாள் தேவன் சொன்னார் என்பதற்காக குழந்தை பெற சம்மதிக்கிறாள். எவ்வித ஆயுதமும் இன்றி தேவன் சொன்னார் என்பதற்காக கீதியோன் எதிரியை எதிர்த்து யுத்தம் பண்ண போனான். நோவா ஒரு பேழையை தேவன் கட்டளையிட்டபடி உண்டு பண்ணி 120 வருடம் மழை வரும் என்று காத்திருந்தான். விசுவாசம் நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும், மேற்கொள்ள முடியாதவற்றை எளிதாக மேற்கொள்ள வைக்கும். தற்கால கிறிஸ்தவர்களின் பலவீனமான செத்த விசுவாசத்தை பற்றி நான் பேசவில்லை. தா என்று தேவனிடம் கேட்பதோடே அவர்கள் விசுவாசம் நின்று விடுகிறது. அது அதற்கு மேல் போகாது. பலமான செயல்படும் விசுவாசத்தை நாம் அடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். இன்று நாம் கட்டளையின்படி வாழாமல் விசுவாசத்தினால் பிழைக்கலாம். அது நம் வாழ்வையும் இந்த உலகத்தில் முற்றிலுமாக மாற்றிவிடும். 22. கற்க வேண்டிய 3 முக்கிய பாடங்கள். 1. அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது. 2. எனக்கு ஒன்றுமே தெரியாது. வேத வசனங்கள் ஒத்த வாக்கியங்கள் நம் கையில் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் உண்மை. 3. நானாக எதையும் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதுதான் மாமிசம். தேவன் நடத்தாமல் நான் எதை செய்தாலும் அது மாம்சத்தின்படி தான் செய்வதாகிறது. அதுவே தேவனுக்கு விரோதமானது. இந்த அடிப்படையான பாடங்களை நாம் படிக்காவிட்டால் கனி உள்ளவர்களாக நாம் மாற முடியாது. இவை நம் மனதின் அடியில் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் இவைகளை விட்டு விலக மாட்டோம். 23. வருவாய்க்காக ஊழியம் செய்யக்கூடாது. நாம் நஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 சாமுவேல் 24:24. நான் இலவசமாய் வாங்கி தேவனுக்கு பலி செலுத்த மாட்டேன் என்கிறான் தாவீது. எலிசாவின் வேலைக்காரன் காயோசியையும் இங்கே நினைத்து கொள்ளுங்கள். என்றென்றும் தன் சந்ததியின் மேல் நிலையான சாபத்தை அவன் வரவழைத்து கொண்டான். காரணம், இவன் தேவனுடைய நாமத்தை லாபம் கருதி பயன்படுத்தினான். 2 ராஜாக்கள் 5:26-27. ஏன் அநேக ஊழியங்கள் தேவ வெளிச்சம் இல்லாமலும் ஊழியக்காரர்கள் சரியான அறிவில்லாமலும் அவர்கள் பிள்ளைகள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது புரிந்து கொள்ளலாம், இல்லையா? 24. நம் மனது அறிவு போதை உள்ளது. அது அந்த போதையை தேடும். இன்னமும் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாடி ஓடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கவைகளை எல்லாம் அறிய துடிக்கும். எல்லாவற்றையும் அறியவும் முடியாது. முடிந்தாலும் எந்த பலனும் அதனால் இருக்காது. இந்த அறிவு தாகத்திற்கு தீனி போட்டால் கொஞ்ச காலத்திலேயே நாமும் வேதப்பாரராகி விடுவோம். நமக்கு சத்தியத்தை தவிர மற்றதெல்லாம் தெரியும். ஆனால் சத்தியமோ இருதயத்தை சார்ந்தது. அறிவுக்கு அங்கு இடமில்லை. அன்பு, தயவு, இரக்கம், தாழ்மை, சந்தோஷம், விசுவாசம் என்பவனவெல்லாம் இதயத்தை பற்றியது. மனதிலிருந்து இவை வருவதில்லை. அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13 நல்ல விளக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கேன் அன்பாக இருக்க தெரியவில்லை? ஆவியில் வளர்ச்சி அடைய நாம் குழந்தை போல சிறியவர்களாகி விடுவோம். ஆவியில் வளர்ச்சி அடைய எல்லாம் அறிந்தவர்களாவதால் எவ்வித வளர்ச்சியும் வந்துவிடாது. தெரிய வேண்டியது மட்டும் தெரிந்தால் போதும். கல்விமான்களும் வேத ஞானிகளும் கவனிக்க தவறியது ஒன்று, நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம் என்பதும் அவரோடு உயிர்த்தெழுந்தோம் என்பதும் தான். முக்கியமானதை கவனியாது புதிய ஏற்பாட்டில் விட்டுவிட்டார்கள். அறிந்து தன் அனுபவமாக்கிவிட வேண்டியது இது ஒன்றைத்தான். 25. வெளிப்பாடு. தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்பாடு வேண்டும். வெளிப்பாடு இல்லாவிட்டால் இயேசுவை பற்றி ஒன்றும் நாம் அறிய முடியாது.
தெரியாது. தன்னை நமக்கு வெளிப்படுத்த அவர் விரும்பினால் அது அவர் இஷ்டம். அப்படி அவர் வெளிப்படுத்தியபடியால் தான் நாம் இயேசுவிடம் வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துவது இல்லை. அவரை பற்றி கொண்டிருக்கிறோம் அவர் வெளிப்படுத்தினபடியால் தான். ஆனால் இது போதாது. வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை பற்றிய வெளிப்பாடு நமக்கு அவசியம். இந்த வெளிப்பாடு எல்லாவித வெளிப்பாட்டை காட்டிலும் மிக மிக முக்கியமானது. நான் ஒரு புழு, தன்னை காத்துக்கொள்ள தெரியாத அற்ப சிருஷ்டி என்று என்னை நன்றாக புரிந்து கொண்ட பின் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி அசைய முடியாத இந்த ஆதாரத்தின் மேல் உண்டாகிறது. நம் வாழ்க்கை தடுமாற்றம் உள்ளதாகவும் மேலும் கீழும் போகிறதாகவும் இருப்பதற்கு காரணம் இந்த வெளிப்பாடு நமக்கு இல்லாததே. உன்னை நீ அறிந்து கொள் என்பதே உண்மையான ரட்சிப்பாகும். ரோமர் 7 அதிகாரம் 21 முதல் 25 வசனம் வரை. தனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறது என்ற உண்மையை கண்ட பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறுகிறான். அதன் பின்புதான் ஆவியின் பிரமாணம் என்பதை கண்டுபிடித்து தான் மரணம் பாவம் என்பவைகளிலிருந்து இந்த ஆவியின் பிரமாணத்தினால் விடுதலை ஆகியிருப்பதை கண்டுபிடிக்கிறான். ரோமர் 8 அதிகாரம் 9 வசனம் முதல் 11 வசனம் வரை ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. அதுவரை அவன் தன் மனதினால் தேவனுக்கும் சரீரத்தினால் பாவத்திற்குமே ஊழியம் செய்தான். நமக்கு தானியேல், வெளிப்படுத்தல் போன்ற புத்தகங்களுக்கு விளக்கமெல்லாம் தெரிய வேண்டாம். அதனால் பயனொன்றும் இல்லை. நாம் எவ்வளவு மீட்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அதன் பின்புதான் நம் ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. நம்மில் பலருக்கு ஆவியின் பிரமாணம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் அதன் மீதுதான் புதிய ஏற்பாடும் கட்டப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:2. 26வது பாயிண்ட். தனி குழு வேண்டாம். நம் தனிப்பட்ட தேவன் அவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற தனிப்பட்டவர்களின் தேவன் இவர். நமக்கும் தேவனுக்கும் நடுவே யாரும் வர முடியாது. எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் யாரும் மத்தியஸ்தராக வரக்கூடாது, வர முடியாது. தேவன் தனிப்பட்ட என்னோடு நேரடியாக உடன்படிக்கை செய்து என்னோடு நேரடியாக சம்பந்தப்படுகிறார். நானும் அந்த உடன்படிக்கையை காப்பாற்றி அவரோடு நேரடியாக சம்பந்தப்படலாம். மற்ற தேவ மனுஷர்களை பார்த்து நான் கற்றுக்கொள்ளலாமே தவிர அவர்கள் எனக்கும் தேவனுக்கும் இடையே வர முடியாது. என்னுடைய ஆசீர்வாதமோ சாபமோ நான் எவ்வளவு உண்மையாக இந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதை பொறுத்தே இருக்கிறது. நான் ஒரு குழுவிலோ ஒரு சபையிலோ ஒரு தேவ மனுஷனோடு சேர்ந்து விடுவதால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையின்படி காத்து நடந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாரும் என் மேல் கை வைத்து ஜெபிப்பதால் எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிடாது. பவுலும் அப்பல்லோவும் தனக்கு பின் ஒரு குழுவை ஏற்படுத்தவில்லை. அப்படி செய்திருந்தால் அது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும். ஆகையால் தேவனோடு நேரடியாக தனிப்பட்ட தொடர்பு வையுங்கள். அவர் நம்மோடு பண்ணிய உடன்படிக்கையின்படி நடவுங்கள். ரோமர் 6 அதிகாரம் 5 முதல் 6 வசனம் வரை அது இருக்கிறது. நாம் அவரோடு மரித்தோம் என்பதை மாத்திரம் விசுவாசியுங்கள். மீதியை தேவன் பார்த்து கொள்வார். உங்களை பரிசுத்தப்படுத்தி தன்னை போல மாற்றுவது அவர் வேலை. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நாம் அவர் உடன்படிக்கையை காக்காமல் விட்டுவிட்டால் நம்மை விட்டு தேவன் கிருபையை நீக்கிவிடுவார். வாழ்க்கையும் இருளடைந்து வெறுமையாக இருக்கும். 27. நமக்கு தேவையானது ஒன்றுதான். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4:20. அது அனுதினமும் பைபிள் வாசிப்பதால் வராது. அவரோடு நாம் பண்ணிய உடன்படிக்கையை காப்பதால் தான் வரும். கிறிஸ்து நமக்காக வாழ்கிறபடியால், அவர் நம் மூலமாக வெளிப்பட்டு செயல்படுகிறபடியால் அவரை படிக்கிறோம். அவருடைய அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, தாழ்மை இவைகளை நாம் அப்படியே வாழ்வதால் படிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்புவது எப்படி, விசுவாசிப்பது எப்படி, சகிப்பது எப்படி, பொறுப்பது எப்படி என எனக்கு தெரியாது. ஆனால் அதன்படியே நடந்து கற்றுக்கொள்கிறோம். இது மிக வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இதனால்தான் நாம் ஆவிக்குரியவர்கள். யாரும் நம்மை நியாயந்திருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 2:15. கிறிஸ்துவை ஒருவன் கற்றுக்கொள்ளாமல் எவ்வித பக்தி செய்கையும் பலனளிக்காது. அது காற்றிலே சிலம்பம் பண்ணுவது போலதான் இருக்கும். நம் மனதை கவரத்தக்க பல காரியங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவத்தில் சுவிசேஷ ஊழியங்கள், ஜெப வாழ்க்கை, இசை, கூட்டங்களை சேர்ப்பது, பிறருக்கு ஆலோசனை சொல்லி
வழி நடத்துவது, குடும்பங்களுக்கு ஒத்தாசையாக முன்மாதிரியாக இருக்கேன் என்று சொல்லி சாட்சி சொல்வது. ஆனால் நம் வாழ்க்கையோ ஓசையிடும் கைத்தாளம் போலத்தான் இருக்கின்றன. நித்தியத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படாத ஒன்றை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:17 கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். 28 ஜீவனை இழ. இது மிக கடினமான ஒன்று, ஆனால் மிக அவசியமான ஒன்று. இழக்காவிட்டால் நாம் ஜீவனை ரட்சிக்க முடியாது. நம் விசுவாசத்தையும் அன்பையும் நாம் இழப்பதை கொண்டே தேவன் அளவிடுகிறார். இழப்பதென்றால் நாம் வேலையை விட்டு விடுவதல்ல, குடும்ப வாழ்க்கையை விட்டு விடுவதல்ல. எப்படி இழக்க வேண்டும் என்பதை தேவனே சொல்லி நடத்துவார். ஆபிரகாமை நோக்கி ஊர் என்னும் தேசத்தை விட்டு வெளியே வர நடத்தினார். தன் ஜனங்களை விட்டு வர நடத்தினார். பின்பு லோத்தை விட்டு வர நடத்தினார். பின்பு முதலாவது பிறந்த பிள்ளையாக இஸ்மவேலை விட்டுவிட நடத்தினார். இப்படி ஏதாவது அருமையான ஒன்றை விட்டுவிடவே தேவன் அவனை நடத்தினார். கடைசியில் ஈசாக்கையும் பலியிட நடத்தினார். எல்லா சமயத்திலும் தேவன் ஏதோ ஒன்றை இழக்கும்படிக்கு நடத்தினார். ஆபிரகாமும் எவ்வித தயக்கமும் இன்றி விசுவாசத்தோடு இழந்தான். அதுதான் ஆபிரகாமை பார்த்து தேவன் பிரியப்பட காரணமாயிற்று. இன்று நான் உன்னை எனக்கு பயப்படுகிறவனாக காண்கிறேன் என்று சாட்சி கூற வைத்தது. இதேவித கீழ்ப்படிதலைத்தான் இயேசுவிடம் நாம் காண்கிறோம். அவர் சிலுவைக்கு மரிக்க சம்மதித்து சென்றதால் இன்று மகிமைப்படுகிறார். நாமும் அவரை போல இழக்காவிட்டால் நாம் அவருக்குரியவர்கள் அல்ல. நம் ஜீவியத்தை ரட்சிக்க அவரிடம் வரவில்லை. இழக்கும் விஷயத்தில் எதுவும் முக்கியமில்லை. பெற்றோர்களோ பிள்ளைகளோ நம் உடைமைகளோ நம் ஜீவனோ எதுவும் முக்கியமில்லை. நமக்கு எது முக்கியமாக தெரிகிறதோ தேவனும் அதை இழக்க வைக்கிறார். ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலியிடச் சொன்னது போல யார் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறார்களோ அதை என்றென்றும் ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள். யார் அதை ரட்சிக்க தேடுகிறார்களோ அதை என்றென்றும் இழந்து போகிறார்கள். 29 நாம் வார்த்தையினால் செய்கிற ஸ்தோத்திரங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது இல்லை. இதை ஏற்றுக்கொள்வது கடினமானதுதான். இதனால் தான் இயேசு நாமம் பரிசுத்தப்படுவதாக என ஜெபிக்க நமக்கு கற்றுத்தந்தார். மத்தேயு 6:9. இதைத்தான் தேவனும் நம்மிடம் விரும்புகிறார். எப்படி அவர் நாமம் நம்மில் பரிசுத்தப்படும்? நாம் அவருக்கு பிரியமாக பாத்திரமாக நடப்பதால் தான். கொலோசியர் 1:10. ஆபிரகாம் போன்ற மனுஷரில் தேவன் பிரியப்பட்டு நற்சாட்சி கொடுத்தாரே, அதனால்தான் தேவன் நாமம் பரிசுத்தப்பட்டது. தேவனிடமிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள் இன்று மிகச் சிலரே. இப்படி சொல்வது நமக்கு அதிகமாக தோன்றலாம். ஆனால் இயேசு இதைத்தான் கேட்க சொன்னார். ஒரே முறை வாழ்கிற நாம் வாழ்ந்தால் தேவனிடம் ஆபிரகாமை போல நற்சாட்சி பெற வாழ வேண்டும். வாழ்க்கையில் பல காரியங்களை அடையும்படி நாம் அர்த்தமில்லாமல் ஆசைப்பட்டு ஓடுகிறோம். ஆனால் இவ்வித நோக்கம் மிக நல்ல விதமாக நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர் நாமம் என்னில் மகிமைப்பட வேண்டும். என்னால் பரிசுத்தப்படும் அவர் நாமம் உலகமெங்கும் காலத்துக்கும் அது அறியப்படும். என்னால் மற்றதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் எண்ணுகிறேன். 30 கூட்டத்தோடு ஓடாதீர்கள். பெரும்பான்மை எப்போதும் தவறாகவே இருக்கும். நம்மை கட்டிப்போடும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக தேவனை தேடுங்கள். தேவனை பிரியப்படுத்தும் வழியை அவரால் நடத்தப்பட்டு கண்டுபிடியுங்கள். ஊழியம் செய்யவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் ஓடாதீர்கள். அதற்கு நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய ஞானம் தேவைப்படுகிறது. நாம் அவரை பிரியப்படுத்தும் வழியை கண்டுபிடித்து அதில் தேர்ச்சி பெறாதவரை மௌனமாக இருப்பதே நல்லது. உண்மையை சொல்ல போனால் நான் இன்று வரை இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்தும் வழியை கண்டுபிடித்த ஒரு மனுஷனை பார்க்கவில்லை. வெறுமனே பேசுகிற மனுஷரை நான் நம்புகிறது இல்லை. கிறிஸ்தவம் வியாபாரமாக மாறிவிட்டது. நம் நோக்கம் சரியாக இருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம் நோக்கம் இருளாய் இருந்தால் நம் சரீரம் எவ்வளவு இருளாய் இருக்கும்? 31 வெளிச்சம். சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதே வெளிச்சம். அங்கு எவ்வித குழப்பமும் இருக்காது. அந்த சத்தியம் நம்மை எப்போதும் விடுதலையாக்கும். அதற்கு நாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். 1 யோவான் 1:7. மாறாக குழப்பமும் சந்தேகமும் இருளாகும். அங்கே தொடர் தோல்வி இருக்கும். நாம் அனாதை போல பாதுகாப்பற்றவர்களாக இருப்போம். எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சங்கடப்பட்டவர்களாக பயந்து கொண்டு இருப்போம். எவ்வளவு கொடிய சூழ்நிலையிலும் நாம் உடன்படிக்கையை காப்பதால் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். நம்மோடு இருக்கிற உடன்படிக்கைத்தான் வெளிச்சத்தின் ஊற்று. நாம் சந்திக்கிற
பாவத்தையும் கஷ்டங்களையும் அது வித்தியாசமாக விளக்குகிறது. நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அது தருகிறது. நாம் பிறருக்கும் இந்த உலகத்திற்கும் இதனால் வெளிச்சமாக இருப்போம். 32 தெரியாது. தெரியவில்லை என்று சொல்கிறவனையே தேவன் நடத்த முடியும். எனக்கு தெரியும் என்றால் தேவனால் என்னை நடத்த முடியாது. ஏலி என்ற ஆசாரியன் ஒருவன் இருந்தான். தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க அவனுக்கு தெரியவில்லை. ஜனங்களுக்கு முன்மாதிரியாக நடக்க தெரியவில்லை. ஆனாலும் அவன் பிரதான ஆசாரியன். தேவன் இவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுக்கு பதிலாக சாமுவேல் என்ற சின்ன பையனை கொண்டு வந்து வைத்து முழு தேசத்தையும் அவனை கொண்டு நடத்துகிறார். சாமுவேலிடம் அவரால் பேச முடிந்தது, அந்த குழந்தையை அவரால் போதிக்க முடிந்தது. ஆனால் அவரால் எந்த காரியத்தையும் வளர்ந்த படித்த ஏலியை கொண்டு செய்ய முடியவில்லை. அது நம்மை தெரியாது என்று சொல்ல தடுக்கிறது. நம்முடைய படிப்பறிவு, வளர்ந்த முதிர்ந்த மனநிலை. கீதியோனின் பெற்றோர்கள் பேதைகள். மரியாள் ஒரு பேதை. வேதத்தில் உள்ள தேவனால் நடத்தப்பட்ட எந்த மனுஷனை பார்த்தாலும் இதை புரிந்து கொள்ளலாம். அவர்கள் தெரியாது என்று சொல்கிற பேதைகளாகவோ குழந்தைகளாகவோ தான் இருந்திருக்கிறார்கள். நம் புத்தியால் பல காரியங்களை அறிந்திருக்கிறபடியால் தேவனால் நம்மை நடத்த முடியவில்லை. தற்கால கிறிஸ்தவத்தை அவரால் புதுப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு வேதம் தெரியும், சத்தியம் தெரியாது. பாரம்பரியம் தெரியும், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்ற தெரியாது. தேவ வசனத்தை பெற்றிருந்தாலும் கிருபைக்கு அந்நியமாக இருக்கிறார்கள். நாமும் இதற்கு விலக்கல்ல. நாம் தெரியாதவனாக இருக்கிறவரை தேவன் நம்மை நடத்துவார்.